இங்க கழுவ கஷ்டமாண்டு போட்டு அதே அங்க போய் கழுவி கொண்டு கோச்சு போட்டு நாங்கள் வேண்டுகோள் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நான் வளமையாக எனக்கு இந்த வழக்குகள் தொடர்பாகவும் அது தவிர என்னுடைய தேர்தல் செலவுகள் தொடர்பாகவும் எனக்கு முழுக்க உதவி செய்வது என்னுடைய புலம்பெயர் உறவுகள் என்றது நான் வெளிப்படையாகவே எல்லா இடமே சொல்லியிருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ போகக்கூடிய உங்கள் எல்லார்டையும் ஒரு பெரிய ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீடியோக்குள்ள போகும். அதாவது நான் உண்மையா சொல்ல போனா குழப்பவாதி இல்லை, ஆனா கேள்வியில அரசியல்வாதிகிட்ட கேட்காம ஆர்கிட்ட கேட்கறது. நான் ஒரு சாதாரண ஒரு டிக்டாக்கர், அந்த டிக்டாக்கர் கேள்வியில கேட்கிறார். ஸோ அவ்வளவுதான். அதை நீங்க புரிந்து கொண்டீங்களா இருந்தால் நீங்கள் தெளிவான ஆக்கள் என்றதை நான் புரிந்து கொள்வேன். ஆம், அதாவது இது 2 வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இரண்டும் அவர் தான், வேறு யாருமே இல்லை. முதல் இப்ப ஸோ இப்ப பாத்தீங்களா இருந்தால் எனக்கு அதுல பிடிக்காத விஷயம் என்னென்றால், புலம்பெயர்ந்த தேசம் இங்க டொய்லெட் கழுவுது என்று எனக்கு குறிப்பிட்டது பிடிக்கல. நிச்சயமாக எனக்கு டொய்லெட் கழுவுறது ஒரு வெக்கமான விடயமே இல்லை. அது எனக்கு ஏற்கனவே நான் உங்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், யாழ்ப்பாண டொய்லெட் கிடக்கிற கேவலத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதால் டொய்லெட் அதை கழுவித்தான் நாங்கள் பயன்படுத்தணும். எங்கண்ட ஊத்திய நாங்கள் கழுவாம எவன் கழுவ போறான். ஸோ அதே மாதிரி நாங்கள் வேலை செய்கிற இடத்துல மெக்டொனாஸாக இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, ஏன் மெக்டொனாஸ் முதலாளி ஜெர்மனில் அவனே டொய்லெட் கழுவில நான் கண்ணால் பார்த்தினேன். ஆனால் அவன் பெரிய ஒரு முதலாளி, சும்மா இல்லை 5-6 மெக்டொனாஸ் வச்சிருக்கிற ஒரு முதலாளி. அப்படி கொத்த நிலையில் அவனை பார்த்தா பிறகு நாங்கள் கழுவா விடுவோமா? ஸோ அது தப்பில்லை என்று எங்கண்ட அபிப்பிராயம். உங்க இருந்து நீங்கள் கிடைக்கிற சவுண்டுக்கு அது தப்பாக தெரியும். ஆனால் அந்த ஒரு கோபமான எனக்கு இருக்கு. ஸோ அந்த கோபத்துக்கு மட்டும், அதாவது அந்த வசனத்துக்கு மட்டும் ஒரு மன்னிப்பு கேட்டாரா இருந்தார், ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு அறிக்கொண்டு விட்டாரு, விடையில் எனக்கு தெரியல. அப்படி விட்டாரா இருந்தார், அவருக்கு நானே ஒரு 50,000 ரூபீஸ் உடனே அனுப்பி வைப்பேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவசரத்துக்கு கொடுக்குறது தப்பில்லை. ஆனால் ஏன் கொடுக்கணும் என்ற ஒரு கேள்வி உள்ளுக்க வருது பாருங்க. அதை நீங்கள் பக்கம் யோசிக்கலாம். தமிழ் ஐடியா, நீ எவ்வளவுக்கு இந்த டாக்டரை நேசிக்கிற? நான் ஒன்று சொல்லட்டா, ஒரு சினிமா படத்தில் வர மாதிரி ஐ லவ் யூ இடியட். ஸோ அப்படி நேசிக்கிறேன். அதாவது அப்படி ஒரு மனிதனாத்தான் முந்தைய டாக்டரை நான் நேசித்தேன். அதாவது அந்த மருத்துவ மஃபியாக்களை காட்டி தந்தார் பாருங்க, அதில் எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது அந்த மக்கள்கிட்ட ரத்தத்தை இழுத்து உங்களோட ரத்தத்தை செக் பண்ண போறோம்னு சொல்லி போட்டு சிங்குக்க ஊத்திட்டு காசை வாங்கி உனக்கு சுவர் இருக்குன்னு சும்மா எழுதி கொடுத்த டாக்டரை விட இந்த டாக்டர் மேல், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில இருந்து பணம் இப்ப கேட்கும் பொழுது நாங்கள் இவருக்கு கிள்ளி இறைச்சி கொடுக்கறதுக்கு ஓகே நல்ல விடயங்கள் செய்ய போறாருன்னு இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரையும் அவர் செய்த விடயம் எல்லாம் கோர்ட்ஸ் கேஸ் பிரச்சனை, அதுதான் செய்து கொண்டிருக்கிறது தெரியும். உண்மையை சொல்ல போனா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் என்னை விட வயது குறைந்தவர், என்னை விட படித்தவர். அதுக்காக நான் முட்டாளும் இல்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தெளிவோடு நான் ஒரு விஷயத்தை